ஹாய், வணக்கம் நண்பர்களே. உங்கள் நண்பன் செந்தில் சிவகுமார். நம்ம கிழங்கு குழியிலேருந்து கிழங்கு எடுத்துருக்கோம் பாருங்கள். பனங்கிழங்கு கிட்டத்தட்ட ஒரு 300 கொட்டைகள் நமக்கு போட்டிருந்தோம். எல்லாமே எடுத்து முடிக்கிற நிலைக்கு வந்துட்டோம். இந்த மம்பட்டி மூலமாக இந்த கிழங்கு குழியில் இருக்கக்கூடிய மண்ணை எல்லாம் அப்புறப்படுத்தணும். அந்த கிழங்குல படாமல் இந்த குத்து கம்பியை வச்சு குத்தி அப்படியே கிழங்க மட்டும் தனியாக தெரிகிற மாதிரி எடுக்கணும். சரிங்களா? இதுதான் பனங்கிழங்கு. கிழங்குல பற்றக்கூடாது நண்பர்களே. கிழங்குல பட்டுட்டுன்னா அந்த கிழங்கு நமக்கு இந்த கிழங்கு எடுக்கும்போது இதில் சில நேரங்களில் பூச்சிகள் சுருண்டு இருக்கும். பூச்சிகள்னு நான் சொல்கிறது சின்ன சின்ன பாம்புகள், பூரான், பல்லி, தேள் இவைகள் தான். நம்ம இந்த வேலையை ரொம்ப ஈஸியாக நினைக்கிறோம் நண்பர்களே. இப்போ உங்களுக்கு 5 ரூபா கொடுத்து கிழங்கு வாங்குறத அப்போ 5 ரூபாயா கிழங்கு அப்படின்னு நினைக்கிறோம். சாப்பிட சுவையாக இருக்காது. அடுத்து பிடுங்கிறதுக்கு கடினமாக இருக்கும். ரொம்ப கவனமாக பார்த்து பிடுங்க. சரிங்களா? இந்த கிழங்குல இருந்து எடுத்த இதை தான் தவுன் கொட்டை அப்படிம்பாங்க. இது நம்ம நினச்ச உடனே சாப்பிடக்கூடிய ஒரு கடைப்பண்டம் அல்ல. இதற்காக 6 மாத மெனக்கெடல் இருக்குது. 6 மாதத்திற்கு முன்பே நம்ம இந்த கிழங்கு குழியை தயார் பண்ணால் தான் இதிலேருந்து கிழங்கு எடுத்து சாப்பிட முடியும். இயற்கையான பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப எளிமையாக நினைக்கிறோம். ஒரு நாள் இந்த இயற்கை நமக்கு இல்லாமல் போகும்போது தான் அதனுடைய அருமை தெரியும். எப்பொழுதுமே விளை பொருட்களுக்கு நீங்கள் பேரம் பேசாதீங்க நண்பர்களே. அது நம்ம வீடு சேர்றதுக்குள்ளே எத்தனையோ பேருடைய உழைப்பு அதில் இருக்குது. இன்றைய ஞாயிற்றுக்கிழமை கருத்தாக இதை நினச்சிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த தவுன் கொட்டை எல்லாமே நமக்கு கிழங்குலேருந்து எடுத்ததாகவும் இருக்கும். சில தவுன் கொட்டை கிழங்கு வைக்காமலேயே இருந்திருக்கும். அந்த மாதிரி தவுன் கொட்டையை நம்ம வெட்டி உள்ளே இருந்து அந்த தவுன் எடுத்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நண்பர்களே. இதில் அதிகமாக கால்சியம் சத்தும் நார் சத்தும் இருக்கிறதால சுகருக்கு இந்த கிழங்கு பனங்கிழங்கு அற்புதமான ஒரு மருந்து நண்பர்களே. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் நண்பன் செந்தில் சுகுமார். நன்றி, வணக்கம்.